அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது முக்கியமாக பரம்பொருள் ஸ்ரீ காளி தேவி அவர்கள் எப்பொழுதும் கோபத்துடன் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். காளி தேவி அவர்கள் மாபெரும் தெய்வமாக அகில உலகத்தில் காட்சியளிக்கிறார். காளியம்மன் உக்கிர வடிவமாக அருள் தந்தாலும் காவல் தெய்வமாகவும் விளங்குகிறார்கள். ராமகிருஷ்ணன், பரமஹம்சர், காளிதாசர் உள்ளிட்ட பல ஞானிகள் மற்றும் மகான்களில் இஷ்ட தெய்வமாகவும் காளியம்மன் இருந்துள்ளார். இவர்களுக்கு அறிவையும் வழங்கிய தெய்வமாகவும் காளி தேவி இருப்பதாக புராணங்களில் கூறப்படுகிறது. நம்முடைய மத தெய்வங்களில் மிக முக்கியமான தெய்வமாக இருப்பவர்தான் நம்முடைய காளி தேவி. இவள் அழிவு, மரணம், நேரத்தை குறிக்கும் மாபெரும் தெய்வமாக இருந்து விளங்குகிறார். அதே நேரத்தில் ஞானம் ஆழ்ந்த அறிவையும் வழங்குகிறார். முக்கியமாக குறிப்பிட்ட சில தெய்வங்களில் மாபெரும் தெய்வமாக இருக்கிறார்கள். வெளித்தோற்றத்தில் எப்போதும் கோபஸ்வரூபமாக காட்சி தருகிறார் காளியம்மன். மாபெரும் உக்கிர தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் இருக்கிறார்கள். தாந்திரிக நடைமுறைகளை கையாள்பவர்களின் முதன்மை தெய்வமாக காளி தேவி அம்மன் கருதப்படுகிறார். ஆனால் இவரே பிரபஞ்சத்தின் தாயாகவும் பெண் தெய்வங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் காளி தேவி அம்மன் இருக்கிறார்கள். தாந்திரிகவாதியின் முதல் குலதெய்வமாகவும் இருக்கிறார்கள். மற்ற பெண்கள் தெய்வங்களைப் போல இல்லாமல் காளி தேவி அம்மன் பயங்கரமான மற்றும் அச்சுறுத்தும் உருவத்துடன் பார்த்ததுமே பயத்தை குலைநடுங்க வைக்கும் வகையில் ஏற்படுத்தும் தோற்றத்தில் இருக்கிறார்கள். மற்ற தெய்வங்கள் அசுரர்கள் வதம் செய்யும் போது உக்கிரமாகவும் அதற்கு பிறகு சாந்தமான தோற்றத்திற்கு மாறிவிடும் போது காளி மட்டும் சிவந்த கண்ணனுக்கு அடர்ந்த கருப்பு நிறம், தொங்கும் நாக்கு, சொட்டும் ரத்தங்கள் இருக்கும். அசுரர்கள் மண்டையோட்டை கையில் ஏந்தியபடியும் மண்டையோட்டு மாலை அணிந்திருக்கிறார்கள். உருவம் மட்டுமின்றி மாபெரும் வழிபாடு காளி மற்றும் மற்ற தெய்வங்களில் இருந்து வேறுபட்ட தெய்வங்களில் இருந்தும் வேறுபட்டே உள்ளன. மற்ற தெய்வங்கள் அனைத்தும் கருணை பொங்கும் தெய்வீக முகத்துடன் சாந்தமாகவும் இருக்கிறார்கள். ஆனால் காளி தேவி அண்ணன் மட்டும் எப்பொழுதுமே கோபத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் சுரூபமாக காட்சியளிக்கிறார். ரத்த பீஜா என்ற அரக்கன் அனைவருக்கும் கடுமையான துன்பங்களை அளித்து வந்தான். அதனால் அவனை அழிப்பதற்காக பல தெய்வங்களுடன் அவன் போரிட்டான். ஆனால் போரின் போது அந்த அரக்கன் உடலில் இருந்து தரையில் சிந்தும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலிருந்தும் புதிதாக அவனை போன்றே ஒரு உருவம் வந்து கொண்டே இருந்தது. பலம் கொண்ட அரக்கன் ஏராளமான உருவானதால் அவனது படையில் பெருகி கொண்டே போனது. அதனால் அந்த அரக்கனை அழிக்க முடியாமல் அனைத்து தெய்வங்களும் தேவியிடம் சென்று முறையிட்டனர். அனைவரும் தோல்வியடைந்ததையும் ஒப்புக்கொண்டனர். அந்த அரக்கனை அழிக்க என்னதான் வழி என யோசித்த போது அவனை வதம் செய்ய காளியால் மட்டுமே முடியும் என நினைத்து அனைத்து தெய்வங்களும் காளியை அழைத்தன. காளி தனி ஆளாக அந்த அரக்கனுடன் போரிட்டு அவனது இரத்தத்தை பூமியில் விழுந்தால் மற்றொரு இரத்த பீஜன் வந்து விடுவானே என நினைத்து அவனுடைய இரத்தத்தை குடித்து கீழே சிந்த விடாமல் செய்ததுடன் அவன் தலையையும் துண்டித்து எடுத்து துண்டையோ வைத்து கொண்டு அந்த அரக்கனை வெற்றி கண்டார்கள் காளியம்மன். அரக்கன் இரத்தத்தை குடித்ததால் காளியின் உக்கிரம் குறையாமல் அவள் மிகவும் கொந்தளிப்புடன் ருத்ர தாண்டவம் ஆட துவங்கினார்கள். இதனால் பூமியை அழியும் நிலைக்கு சென்றது. அவள் கோர தாண்டவத்தை கண்டு அனைவரும் அஞ்சு நடுங்கினார்கள். அப்போது காளியின் உக்கிரத்தை தணித்து அவளது நடத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார் சிவபெருமான். காளிக்கு இணையாக அவரும் தாண்டவம் ஆடினார். இருந்தாலும் காளியின் ஆட்டம் நிற்காமல் மேலும் தீவிரமடைந்தது. ஆட்டத்தின் போது காளியின் பாதம் தவறுதலாக சிவபெருமான் மீது பட்டது. சிவனின் மீது தனது பாதங்களை பட்டதுமே காளியின் ஆட்டம் நின்றது. உலகம் பேரழிவில் இருந்து காக்கப்பட்டது. சிவபெருமானின் சக்தியை தவிர வேறு ஒருவரால் காளியை கட்டுப்படுத்த முடியாது என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. தீமைகளை அச்சம் கொள்ள வைப்பதற்காகவே காளி எப்போதும் கோபமாக காட்சி தருகிறார். அதே வேளையில் அவளை நம்பி சரணடைந்தவர்களுக்கு உடனடியாக அருளாசியும் வழங்குவதோடு மாபெரும் வரங்களையும் கொடுத்து வருகிறார் காளியம்மன். இவ்வளவு சிறப்பு மிக்க காளியம்மன் மாபெரும் வெற்றிகளுக்கு தொந்தைக்காரலாக இருப்பார். அவள் முழுக்க முழுக்க கருப்பாக இருக்கிறார் காளியம்மன். அவளுக்கு பைத்தியகாரத்தனமான கண்களும் தளர்ந்த நாக்கும் இருக்கிறது. முக்கியமாக அவள் கையில் இரத்தம் ஒழியும் தலை, கழுத்தில் மண்டை ஓடுகள், துண்டிக்கப்பட்ட கைகள், பாவாடை. ஆனால் அவள் தோன்றும் அளவுக்கு கோபமாக இருக்கிறார்கள். காளி என்ற பெயர் சம்ஸ்கிருதத்தில் வார்த்தையான கலா என்பதிலிருந்து வந்தது.
பொதுவாக மரணம் அல்ல காலம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவை மிகவும் வித்தியாசமான சொற்களாக தோன்றினாலும் அவை ஒரே கருதினாலும் நிர்வகிக்கப்படுகின்றன. முக்கியமாக காளி தெய்வம் மாபெரும் சக்தி கொண்டு அனைத்து உயிர்களையும் காக்கும் ஒரு மாபெரும் சக்தி கொண்டவர்தான் காளியம்மன். இந்த காலமற்ற அப்பால் காளியின் சம்ஹாரம் மிகவும் அமைதியானதாக தெரிகிறது. அப்படியானால் அவளுடைய உருவம் எனது மாபெரும் துன்பங்களை ஏற்படுத்துவர்களை அழிவிற்கு கூட்டி செல்லக்கூடியவர்தான் நம்முடைய காளியம்மன். காளி என்றால் உக்கிரத்தை வெளிப்படுத்துபவர். எவன் ஒருவன் அதிகமாக இந்த உலகத்திற்கு கெடுதல் செய்கிறானோ அவனையே கொள்வதற்காக தோன்றியவர்தான் காளி. சிவன் கோவிலில் காவல் தெய்வ சேஸ்திரபாலகர், கோயிலை காப்பவர் என்பது இதன் பொருள். இவர் காளியம்மன் கோபம் தணிக்க குழந்தை வடிவில் வந்ததாக லிங்க புராணம் கூறுகிறது. சாகாம் வரம் பெற்ற தானாகோசரன் தேவர்களை துன்புறுத்தினான். அசுரனை அழித்து தேவர்களை காக்கும் பொறுப்பை சிவன் காளியிடம் ஒப்படைத்தார். கோர வடிவெடுத்த காளி அசுரனை கொன்றார். ஆனாலும் அவளின் ஆவோசம் தீரவில்லை. உயிர்கள் அனைத்தும் காளியை கண்டு அஞ்சின. அப்போது சிவன் கட்டளைப்படி மாயபாலகன் ஒருவன் காளியின் முன் குழந்தை வடிவில் பசியால் அழத் தொடங்கினான். அதை கேட்ட காளிக்கு தாய்மை குணம் மலர்ந்தது. மார்போடு அணைத்து பாலூட்டினாள். பாலுடன் காளியின் கோபமும் தீயும் சேர்ந்து குடித்தது அக்குழந்தை. அதன் பின் காளி சமாதமானாள். பின்னர் அக்குழந்தையை சேஸ்திரபாலகர் என அழைத்தார்கள். இதுவே மாபெரும் தெய்வமாகும். காளியம்மனுக்கு இரக்க குணமும் இருக்கிறது என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.